64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். நாம் இப்போ நவகிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நவகிரகங்களில் புதன் பகவானோட தானியம், பூக்கள், தீபம், மந்திரம் பார்க்க போகிறோம். அடுத்தது குரு பகவானுக்கு உண்டான தானியம், பூக்கள், தீபம், மந்திரத்தை பார்க்க போகிறோம். அடுத்தது சுக்கிர பகவானுக்கு உண்டான அவருக்கு உண்டான தானியம், பூக்கள், தீபம், மந்திரத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம புதன் பகவானுக்கு உண்டான தானியம் பச்சை பயிறு, பூக்கள் வில்வம், தாமரையால் அவரோட பூஜைகளை நம்ம செய்யலாம். அவருக்கு தீபம் இவருக்கு உண்டானது நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் ஏற்றிக்கலாம். இவருக்கு உண்டான மந்திரம் ஓம் ஸ்ரீம் புதாய நம, ஓம் ஸ்ரீம் புதாய நம, ஓம் ஸ்ரீம் புதாய நம அப்படின்னு நம்ம 108 முறை புதன் பகவான் திருவடியில நம்ம சரணடையணும். இவருக்கு உண்டான தானியம் பச்சைப்பயிரை சிறிது எடுத்து அவரோட பாதத்தை உங்க கையால வச்சு, தாமரை பூக்கள் அவருக்கு உங்க கையால வைக்கணும். வில்வம் எல்லாமே உங்க கையால சமர்ப்பணம் பண்ணி அதுல தீபம் போட்டு உங்க கையாலேயே நீங்க தீபம் ஏற்றி இந்த மந்திரங்களை நீங்க 108 முறை உச்சரிச்சிங்களா தான் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொன்றும் நீங்க செய்யக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். சிறியவராக இருந்தால் அவங்க பெற்றோர்கள் செய்யலாம், பெரியவராக இருந்தால் அவங்க தான் செய்யணும். சரிங்களா? இது புதன் பகவானுக்கு உண்டான பலன்கள். பிறகு குரு பகவானுக்கு தானியம் கடலை, இவருக்கு உண்டான பூக்கள் தாமரை, வில்வம், இது போன்ற மலர்களை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். தீபம் இவருக்கு உண்டானது நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், இதில் ஏதோ ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம். இவருக்கு உண்டான மந்திரம் ஓம் ஆம் குருவே நம, ஓம் ஆம் குருவே நம, ஓம் ஆம் குருவே நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை அவருக்கு நம்ம உச்சரிக்கக்குள்ள மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும். சரிங்களா? குரு பகவான் நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் இதை செய்யணும். சரிங்களா? இது நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான் முன்னாடி தான் இதை நீங்க செய்யணும். சரிங்களா? இவருக்கு உண்டான நாட்கள் வியாழக்கிழமை செலக்ட் பண்ணி இவருக்கு பண்ணாலும் சிறப்பு. சரிங்களா? அது போன்ற நேரங்களில் நீங்க செய்யலாம். சரிங்களா? குரு ஓரையில செஞ்சாலும் சிறப்பு. சரிங்களா? இது போன்று நீங்க வழிபாடு குரு பகவானுக்கு பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது சுக்கிர பகவானுக்கு உண்டான தானியம், மொச்சை, பூக்கள், தாமரை, வில்வம், இதுல எது வேணாலும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். அவருக்கு உண்டான தீபம் நெய் தீபம் போடலாம், நல்லெண்ணெய் தீபம் போடலாம். சரிங்களா? இவருக்கு உண்டான மந்திரம் ஓம் க்ளீம் சுக்ராய நம, ஓம் க்ளீம் சுக்ராய நம, ஓம் க்ளீம் சுக்ராய நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க 108 முறை உச்சரிக்கணும். சரிங்களா? இது போன்று ஒவ்வொரு கிரகங்களுக்கு முன்னாடியும் உங்களுக்கு உண்டான அந்த கிரகங்களுக்கு உண்டான தானியங்களை அவங்களோட திருவடியில உங்க கையால எடுத்து சிறிது வச்சிருங்க. சரிங்களா? பூக்கள் அவங்களோட பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க, தீபத்தை ஏத்துங்க. சரிங்களா? ஏற்றி ஒவ்வொரு கிரகங்களுக்கு முன்னாடியும் இது போன்று நீங்க மந்திர உருக்கள் 108 முறை பொறுமையா நிதானமா பிழை இல்லாம சொல்லுங்க. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து கூட நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அவசரத்துல சொல்ல வேண்டாம். ஒரு இடத்துல பொறுமையா நிதானமா ஒரு இடத்துல தனிமையில உட்காந்து கூட சொல்லிட்டு கூட இந்த வழிபாடு பண்ணுங்க. மந்திர ஜபம் கன்ஃபார்ம் தேவை. ஒரு 108 முறை அந்த ஆலயங்கள்ல நம்ம அந்த உரு கொடுக்கக்குள்ள அது ஒரு சக்தி பெற்று உடனே அந்தந்த கிரகங்கள் அவங்களுக்கு உண்டான உடனே அருளாசியை வழங்கிடுவாங்க. உங்களுக்கு உண்டான என்ன நியாயமான கிடைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கையும் உடனே நடத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? இது போன்ற ஒரு கிரகங்கள் இடத்துலையும் நம்ம தீபங்கள் போட்டு பூக்கள் வச்சு, அதுவும் உங்களோட கைப்பட அனைத்து விதமான காரியங்களும் செய்யக்குள்ள நீங்க ஜபம் பண்றீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்களோட பிரச்சனைக்கு நீங்க தீர்வு தேடுறீங்க. அந்த தேர்வுக்கு உடனே அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க. எந்த கிரகங்களும் அவங்களுக்கு உண்டான தன்மையில இருப்பாங்க, இருந்தாலும் அருளாசி கட்டாயம் வழங்குவாங்க. ஏன்னா அந்தந்த கிரகங்கள் தர்மத்தோட வழியில தான் போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா?
நம்ம இந்த கிரகங்களோட பிடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இது போன்ற ஒரு வழிபாடு முறையும் நம்ம பண்ணிக்கிட்டே வரக்குள்ள நம்மளுக்கு அந்த தொந்தரவுலேருந்து படிப்படியாக குறையும். சரிங்களா? எடுத்த உடனே ஒரு தடவை பண்ணிட்டா இது பலன் தரையாது, நீங்கள் அடிக்கடி பண்ணாதான் பலன் தரும். சரிங்களா? இது போன்ற அற்புதமான விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்.